நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது 2000 கோடின்னு வந்தோன்னா ஆளாளுக்கு தத்தக்கா 50 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஓஓ கைது. அதான் எல்லாம். அதானி லஞ்சம் கொடுத்தார், அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தாருன்னா அப்போ தமிழ்நாடு அரசும் அதில் இருக்கு. தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் விசாரிக்க தான் வேணும். யார் வாங்கியிருந்தாலும் சரி தான். ஏங்க அவனுக்கு சேல்ஸ்மேனாங்க நீங்கள். ஆடுற மாட்டம் ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டம் பாடி கிடக்கணும், அடித்தா தான் கறக்கணும்னா அடித்து கறக்கணும். நரேந்திர மோடி அதானி விஷயத்தில் அதனால தான் அவர் டென்ஷன் ஆகிறார். டாட்டாவினுடைய விலையில் 1000ல் 1 பகுதி தான் யாருக்கு? அதானிக்கு. எனவே அவங்க அள்ளி கூச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் கார்பரேட் சம்பந்தமான பாலிசிஸ் அப்படி தானே இருக்கு. என்ன பாலிசி? அள்ளி கொடுத்துருன்னா நீ உருவாக்குனது தானையா, நீ மாத்து. அதானியினுடைய தம்பி பையன் கிட்ட இருந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாரும் பிடிச்சாங்கல்ல, ஆடியோலாம் கூட இருக்கு. ஓகே, அதை வச்சிருக்கேன். ஏங்க இந்தியாவில் அது செய்தியாகல? அதானியும் தொடர்புடையோரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்துவதற்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாகவே பத்திரிகையாளர்களிடம் பேசினார். ஆனால் நாடாளுமன்றம் தொடங்கி ஒரு சில மணித்துளிலேயே எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினாங்க. நாடாளுமன்றம் இப்போ கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக அதானி விஷயமா இருக்கட்டும், வக்பு சட்ட திருத்தமாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்படும் அப்படின்னு ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சியினரும் கூட ஒரு மீட்டிங் போட்டு நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, இவர் என்ன பிரதமர் சொல்கிறது சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரி தான். ஒரு தேர்தல் சமயத்தில் என்ன பேசினார்? முழுக்க வெறுப்பை விதைத்த ஒரு மனிதனை கேள்வி கேட்பதற்கான இடம் அதுதானே. நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா வலுவை வச்சுக்கிட்டு நீங்கள் தெருவில் நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க இந்த காலத்தில். ஏங்க ஒரு நாட்டில் ஊடுருவல், எல்லை பாதுகாப்பு யார் கையில் இருக்குது? ஒன்றிய அரசினுடைய கையில் தானே இருக்குது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யார் கையில் இருக்குது? இராணுவம் யார் கையில் இருக்குது? துணை இராணுவ படைகள் யார் கையில் இருக்குது? அவங்க தானே ஊடுருவலை பார்க்கணும். ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லி பேசினதை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாரா இல்லையா? ஜார்க்கண்டில் பேசினாரா இல்லையா? அது விளம்பரம் தடை செய்யப்பட்டுருச்சு இல்லை? இவர் பேசிகிட்டு இருந்தார்ல. இவர் பேசுகிற போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒரே ஒரு விளம்பரத்தை ஊருக்குள்ளே எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதா நீங்கள் காமிச்சதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க. ஆனால் இவர் பேசிகிட்டு இருந்தார். அவங்க மண்ணின் மைந்தர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. என்ன மண்ணின் மைந்தர்கள்? நான் ஒரு மதத்துக்கு எதிராக அதை பேசலை. சரி, ஊடுருவலுக்கு யார் காரணம்? எத்தனை வருஷமாக ஜேஎம்எம் இருக்குது? அதுக்கு முன்னால் நீங்கள் தானே இருந்தீங்க. இந்த ஊடுருவல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ தான் நடந்ததா? சரி, ஊடுருவல்னா இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் அந்த ஊடுருவலை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட தானே இருந்தது. அப்போ இதுக்கு முந்தைய தேர்தல்களில் ஊடுருவல்காரர்கள் நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னா நீங்கள் இந்தியா சிதறுண்டாலும் சரி, இந்திய மக்கள் ரத்தம் சிந்தினாலும் சரி, கவலைப்படாத ஒரு மனிதன் அமைதியை பற்றி பேசுகிற போது அதை கேட்டுட்டு போகிறதுக்கு நம்மளாம் என்னவா இருக்கணும்னு சொன்னால் ஒன்றுமற்ற ஒரு உணர்ச்சியற்ற ஜடங்களாக தான் இருக்கணும். இல்லை, இப்போ நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 15 சட்டங்கள் கொண்டு வர இருக்கிறாங்க. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தை முடக்குவது. ஏங்க அதானி ஏதோ ஒரு ஊழல்னு பார்க்காதீங்க நீங்கள். அதானி இந்திய நாட்டு மக்களினுடைய செல்வங்களை சூறையாடுகிறார். எப்படி சூறையாடுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் மூலமாக எல்லா மாநிலங்களையும் கட்டாயப்படுத்தி அந்த பவரை வாங்க வச்சு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பண்ணுறாங்க. அதுக்கு அவர் இப்போ 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 எல்லாரும் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது. ₹2.66 தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கலாம், அல்லது ₹2.72 ஒப்பந்தம் போட்டிருக்கலாம், ₹3.40. பட் சோலார் பவர் கார்ப்பரேஷன் எவ்வளவுக்கு வாங்குச்சுங்கிறத இன்னைக்கு வரை வெளியில் சொல்கிறாங்களா எவனாவது?
ஸோ அதானியிடமிருந்து கூடுதல் விலைக்கு வாங்கி, இல்லைன்னா சோலார் பவர் கார்ப்பரேஷன் என்பது அதானியோட புரோக்கரா? உங்க காசுலையும் என் காசுலையும் சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க அதிகாரிகள் அதானிக்கு வந்து இதுவரை நரேந்திர மோடி மட்டும்தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா ஜியோவுக்கு இருந்திருக்காரு, வேற சில விஷயங்களுக்கு இருந்திருக்காரு. நீங்க ஒரு 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 புதுசா ஒரு கார்ப்பரேஷன் உருவாக்கி அதை வந்து நீங்க வந்து அதானியினுடைய புரோக்கரா மாத்தி வச்சிருக்கீங்க. இதை கேள்வி கேட்காம என்ன செய்யணும்? இல்ல அந்த சூரிய ஒளி மின்சாரம் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்ற பட்டியல் சொல்றாங்க. அதுல தமிழ்நாடும் இருக்கு. அப்ப அதானி ஊழல் செய்தார், அதானி வந்து லஞ்சம் கொடுத்தார், அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தாருன்னா, அப்ப தமிழ்நாடு அரசும் அதுல இருக்கு. இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றீங்க. அப்ப அதை எப்படி சம்மந்தப்படுத்துறது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல 12,000 மெகாவாட் அல்லது அவங்க சொல்ற 12 ஜிகாவாட். 12 ஜிகாவாட் மின்சாரத்தை நான் உற்பத்தி செய்கிறேன். அது அவ்வளவையும் இந்திய அரசாங்கம் தான் வாங்கணும்னு நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? அதுக்காக ஒரு கார்ப்பரேஷன் எதுக்கு உருவாக்குறீங்க? நீங்க அதுக்காக ஒரு சட்டத்தை போடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபாசில் ஃபியூயல் இருக்கக்கூடாது, நிலக்கரி இருக்கக்கூடாது. அதனால இதை கொண்டு வரணும்னா மாநிலங்களுக்கு ஏராளமான மானியங்களை வழங்குங்க. இப்போ ஒரே ஒரு விஷயங்க. இது தமிழ்நாடு அரசு அல்லது மற்றவங்க ரூ. 2.61 ரூ. 2.72 வாங்கினது கோல் பேஸ் நிலக்கரியை எரித்து வருகிற பவர் இருக்குல்ல, அதை விட காஸ்ட் ரொம்ப கம்மி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சோலார் பவருக்கு நான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கமுதியில் போட்டிருக்க ரூ. 7 ஒப்பந்தம் ஜெயலலிதா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இழுத்துட்டு போக முடியாது. நீங்கள் அதை ரத்து பண்ணணும். ஜெயலலிதா போட்டாங்கங்கிறது கரெக்டு. அப்போ நாங்களும் எதிர்த்தோம், திமுகவும் எதிர்த்துச்சு. இப்போ ரத்து பண்ணணும்ல. நான் என்ன கேட்குறேன், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வருஷம் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து கட்டணத்தை உயர்த்துறேன்னு சொல்கிற போது ரூ. 7 அபரிமிதமாக இல்லையா? இன்னைக்கு உருவாக்குறதுல ரூ. 2.66 கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் உருவாக்குனதை நீங்கள் வந்து ரூ. 7 வாங்கலாமா? நீங்கள் 660 மெகாவாட்டுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது 6,60,000 யூனிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படி வருதுன்னு வச்சுங்க. 6 லட்சத்து நீங்கள் ரூ. 2.61 இந்த ஒப்பந்தம், அது ரூ. 7 இது பாருங்க. இல்ல நீங்க ஜெயலலிதா காலத்துல போடப்பட்டது சொல்றீங்க இல்லையா? இந்த 2021, 22ல ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எடுத்து சொல்றாங்க. இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அதானியோட எந்த ஒப்பந்தங்களும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதானியோட நேரடியா யாருமே ஒப்பந்தம் போடலைங்க. இந்த அவங்க சொல்ற 5 மாநிலங்களுமே என்னன்னா, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதிரி ஒன்றிய அரசினுடைய ஒரு நிறுவனம். இல்ல அந்த நிறுவனத்துக்கு அதானி நிறுவனம் வந்து கிரீன் எனர்ஜி வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப அதை வந்து நீங்க மாநில அரசுகள் வாங்கணும்னு லஞ்சம் கொடுத்ததா அதானி மேல குற்றச்சாட்டு. எஸ். அப்ப அந்த அந்த அதிகாரிகள் யாரு? எந்தெந்த மாநிலங்களும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது தமிழ்நாடு வருது. அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இல்ல அதுதான் தமிழ்நாடு அதை ரொம்ப நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த அவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் விசாரிக்க தான் வேணும், யார் வாங்கியிருந்தாலும் சரிதான். ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு சொல்லும்போது, ஆந்திரா 1,750 கோடின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் என்ன பிரச்சனை வருதுன்னா, இவன் யார் புரோக்கராக இருக்கான், நீங்கள் தமிழ்நாட்டை விசாரிக்கணும், கட்டாயம் விசாரிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 650 மெகாவாட்டுக்கு இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 55 கோடி. 2 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு, ஜெகன்மோகன் ரெட்டி 7 ஜிகாவாட் வாங்குறார், 7,000 மெகாவாட் வாங்குறார். அந்த 7,000 மெகாவாட் வாங்குறதுக்காக 1,750 கோடி ரூபா அவங்களுக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த 650 கோடிக்கு 650 மெகாவாட்டுக்கு 55 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. விசாரிங்கன்ற, தண்டிங்கன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் ஒன்று பெரிய ஒரு ஆளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் அது ஏடிஎம்கே போட்டது தப்பு, திமுக இன்னும் நீட்டிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு தான். இல்லை, இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் எழுப்பப்படுவதன் மூலமா என்ன நடக்க போகுது? வெறும் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே அதானி குறித்து பேசியாச்சு. நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது செபி வரைக்கும் போச்சு. செபியே வந்து அதானியை வந்து காப்பாத்துறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அதான் நீங்கள் இந்தியாவில் இன்னைக்கு நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை அல்லது செபியை அல்லது சிபிஐயை அல்லது இடியை அல்லது வருமான வரித்துறை இவர் மொத்தத்தையும் நரேந்திர மோடி அவற்றை
காலை உடைச்சு, கையை உடைச்சு, கண்ணை குருடாக்கி, காதை செவிடாக்கி, மூளையை முடமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே ஒன்றும் நடக்காதுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக எல்லா எதிர்க்கட்சிகளும் அங்கே நாடாளுமன்றத்தில் ஒன்றும் நடக்கலைன்னா வந்து மக்களை திரட்டணும். மக்களை திரட்டணும். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன கேட்கணும்னா, சோலார் பவர் கார்ப்பரேஷன் என்ன விலைக்கு வாங்குச்சு? ஏங்க அவனுக்கு சேல்ஸ்மேனாங்க நீங்க? நான் என்ன கேட்குறேன், அதாவது திருப்பூர்ல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்காக நீங்க வந்து காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். தொழில் நிறுவனங்களுக்கு அதிக விலைக்கு வந்ததுன்னா, அது மார்க்கெட்ல பிரச்சனையா இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு கன்செஷனல் ரேட்ல குடுக்கணும். இவன் வாங்கி எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க லாபத்துக்கு. நீங்க காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தொழில் பண்றது மாரி, இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, யார் வந்து அப்ரோச் பண்ணா? யார் அப்ரோச் பண்ணா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டா? அல்லது வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டா? அல்லது ஒடிசா கவர்மெண்ட்டா? அப்ரோச் பண்ணது யாரு? ஒன்றிய அரசா இல்ல அதானி தரப்பா அப்படின்னு கேக்குறீங்க? இல்ல. அதானி தரப்பா? சோலார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவா? இவங்கள வாங்கணும்னு கட்டாயப்படுத்தினது ஏன்? இந்த விலை எப்படி வந்தது? அவன் ரூ. 7 1 பைசாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கையில் ரூ. 2.61 ஏன் கொடுத்தான்? அப்போ நீங்க சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்ன விலைக்கு வாங்குது? அப்போ வாங்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த நட்டத்தை யாரு? நட்டம் இன்டர்ன் உங்க தலையிலையும் என் தலையில தான் முடியும். நீங்க கமுதியில ரூ. 7 1 பைசாவுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 7 1 பைசாவுக்கு வாங்குறாங்க, எனக்கு என்னமோ ₹1 கொடுக்குறாங்க, ₹2 கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்க முடியாது. அந்த ரூ. 7 1 பைசாவுக்கு உங்களுக்கு என்னவா வரும்? சொத்து வரியா வரும், மின் கட்டணமா வரும், தண்ணீர் கட்டணமாக வரும், இதெல்லாம் வரும்ல. எனவே நீங்க அதை உட்பட பேச வேண்டும் என்று தான் நான் சொல்றேன். எனவே அதானி நீங்க கென்யால 2 ப்ராஜெக்ட். அதை அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க இல்லையா? அவனுக்கு அந்த தெம்பு இருக்குல்ல. 1008 பைலேட்டரல், ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இருதரப்பு, பலதரப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கு. இவ்வளவு இருந்த பிறகும் அவன் ரத்து பண்ணியிருக்கான். ஏன் நீங்க ரத்து பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நம்ம எல்லாம் இதையே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ வேற விதமான ஒரு இதை வச்சுருக்காங்க. ஏன்னா அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளவு ஒரு யூனிட் மின்சாரத்தை எவ்வளவுக்கு விற்கிறோம் அப்படின்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறான், அதாவது நேரடியாக ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறதில்ல, எப்படி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன சொல்கிறான், 0லேருந்து ₹50 வரை நீ கரண்டை வாங்கிக்கோ அப்படின்னு. அதாவது ஒருத்தன் ₹51 தான் விற்கக்கூடாதே தவிர, ஒருத்தனுக்கு நெசசிட்டி வந்தால் ₹50 விற்கலாம். ஏங்க ஏதாவது நியாயம் இருக்கா? ஒருத்தன் ₹3 4 அல்லது சோலாரில் நீங்கள் வந்து ₹2 3 வாங்குகிற பவரை ₹50 வரை விற்றுக்கலான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அது கொள்ளை இல்லையா? நம்ம நீங்கள் இதுக்குள்ளே ஏராளமான விவரங்கள் இருக்குது. தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு இன்னும் சில பேர்கிட்ட போய் கேட்டு, நம்ம இந்த இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல, இதை போட்டிருக்கிறது டிஎன்இபி. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இதுக்கு போகிறதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. யாராவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வீலிங் சார்ஜஸ்ன்னு பேர். இந்த வீலிங் சார்ஜஸ் க்ரீன் எனர்ஜிக்கு இல்லைன்றோம். ஆனால் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டிருக்கவனுக்கு பிரச்சனை வருதுல்ல, இதுக்கான செலவையும் ஏற்கனவே நீங்கள் மற்ற பாரம்பரியமாக இருக்கிற கோல் பேஸ்டு அல்லது ஆயில் பேஸ்டு பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஏற்றி வைக்கிறான். எகைன் அதை மாநில அரசாங்கங்கள் வாங்கும். அதில் வரக்கூடிய கூடுதலுக்கு நீங்கள் சப்சிடி கொடுப்பீங்க. அந்த சப்சிடிக்காக உங்கள் மேலே வரி போடுவாங்க. எனவே சுற்றி உங்களை அடிச்சுட்டு இருக்கான். நீங்கள் மறந்துடாதீங்க. வெறுமனே அதானி 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார் என்பது என்னை பொறுத்தளவில் அதானி செய்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அட்டூழியங்களோடு ஒப்பிடுகிற போது அது ஒரு சின்ன எல் முனையும் அதில் கோடியில் ஒரு பகுதியுமான பங்கை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ தமிழ்நாடாவே இருந்தாலும் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள்ல தான் வந்து இந்த இந்த லஞ்சம் கொடுத்ததாக இந்த குற்றச்சாட்டு வந்திருக்குது. இல்லைங்க, பாஜக இருக்கிற மாநிலங்களை அவன் நேரடியா விற்கிறான். அவன் கரப்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்றதே எங்க வருதுன்னா, சரி குஜராத் வாங்கலையா அதானி கிட்ட? இந்த பட்டியல குஜராத் வரலையே. இல்ல, அதுதான் என்ன நடக்குதுன்னா, நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு அமெரிக்கன் கம்பெனியும் அதானியும் சேர்ந்து 12 ஜிகாவாட், 12 ஜிகாவாட்னா 12,000 மெகாவாட் கிரீன் எனர்ஜி உற்பத்தி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், சரியா? இந்த உற்பத்தி பண்றத விற்கணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, 12,000த்தையும் இவங்க வாங்கி வித்து தந்துருவாங்கன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிற ஏற்பாடை யார் பண்ணுறா? செக்கி பண்ணுது. ஆனா உண்மையில அப்படி ஒரு நிலைமை இல்லை. அந்த நேரத்தில் அப்படி இல்லை. இந்த நேரத்துல தான் அதானியோட தம்பி பையனை 2023 மார்ச் 27ஆம் தேதி அமெரிக்காவில் வச்சு FBI அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றதுல யாருக்கு எவ்வளவு கொடுத்தோன்னு இருக்கு. இது முழுக்க முழுக்க எது சார்ந்தது? அதை அந்த 12 ஜிகாவாட்டை விற்கிறது சம்பந்தமானது. இப்போ நீங்கள் கமுதியில் இருக்கக்கூட 656 மெகாவாட் இருக்க, அது இதோட சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் அதில் வேற ஒரு கொள்ளை நடக்குது. 7 ரூபா 1 பைசா நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அது வேற விதமான கொள்ளை. அவன் லஞ்சம் கொடுத்தோன்னு சொல்றது அது. அப்போ அதில் ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 ரூபா 61 பைசாவுக்கு தான் வாங்கினோம். பட் நீங்கள் வந்து விண்ட் எனர்ஜிஸ், அதாவது காற்றாலை மின்சாரமும் சரி, அதே போல் சூரிய ஒளியிலிருந்து வருகிற மின்சாரமும் சரி, இதை விட கம்மியான விலைக்கு நமக்கு கிடைக்கும். கோல் பேஸ்டு வந்து 3.25, 3, 4 ரூபா வரக்கூட போகுது. ரொம்ப ஓல்டு பிளான்டாக இருந்தால் 4 ரூபா வரப்போகுது. ஆனால் இது 1 ரூபா 1.5 ரூபாய்க்குள்ள. ஏன்னா இதில் வந்து அங்கே நிலக்கரி வாங்குறது மாதிரி அல்லது வந்து எண்ணெய் வாங்குறது மாதிரி இதில் எதுவும் இல்லை. சூரிய ஒளி கிடைக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் நீங்கள் அக்கிரமம் என்னன்னா, அகில இந்திய அளவில் நார்த் இந்தியாவில் 1600 மணி நேரம் தான் மின்சாரம் உற்பத்தி, சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி ஆகிறது மாதிரியான நேரம். தென்னிந்தியாவில் அது 1800 மணி நேரம். கமுதி மாதிரி அந்த தென் மாவட்டங்களில் அது 2000 மணி நேரம். உங்களுக்கு நீங்கள் 2000 மணி நேரம்னா நீங்கள் வந்து 24 மணி நேரமும் நிலக்கரி ஓடுதுன்னா 24 மணி நேரம் நீங்கள் கொண்டுகிட்டு இருப்பீங்க. இது அந்த பிரச்சனையே கிடையாது. அந்த பேனலை மெயின்டைன் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறதை தவிர நீங்கள் வந்து மூல பொருள், ரா மெட்டீரியல் என்று எதையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. அப்போ இவன் எவ்வளவு கொடுக்கணும்? 1 ரூபாய்க்கு கீழே கொடுக்கணும். 6 ரூபா 1 மணி நேரத்துக்கு 6,60,60,000ன்னு பார்த்துக்குங்க. 6,60,60,000 × 6 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? நீங்கள் இப்படியா போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு 2000 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஆகும்? நம்ம என்னால் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி மழை வந்துருச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆகாது, மேகம் வந்துருச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆகாது, இரவில் நம்ம பண்ண முடியாது. அதனால் அவங்க என்னோட அபிப்பிராயத்தில் அவன் எவ்வளவு மூலதனம் போட்டானோ அதை விட அதிக தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் அதானிக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கும். எனவே நீங்கள் ரொம்ப சுருக்கி அவன் 2000 கோடி கொடுத்துட்டான், 2000 கோடி கொடுத்துட்டான். அப்புறம் அதானியிடம் எல்லாரும் பவர் வாங்குறாங்க. கேரளா உட்பட வாங்குறாங்க. கேரளா வாங்குது, குஜராத் வாங்குது, மகாராஷ்டிரா வாங்குது, மத்திய பிரதேசம் வாங்குது. இந்த மாநிலங்களுக்கு அவன் நேரடியாக கொடுக்குறான். இந்த வாங்க மாட்டேன்னு சில பேரை அல்லது கூடுதலாக வாங்க வேண்டும் என்று நினைத்த ஜெகன்மோகன் ரெட்டியோட அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த அரசாங்கத்தோட. அதுக்கு தான் இவங்க லஞ்சம் கொடுத்ததாக அவன் ஒவ்வொன்றா எழுதி வச்சிருக்கான். இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம். எனவே அதானியினுடைய அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கு தான். அது வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வாங்குவதற்கும், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு மாநிலத்தை நிர்பந்தப்படுத்தி விற்பதற்கும். பட் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அது கரெக்டாக எனக்கு தெரியல, அநேகமாக 2030க்கு முன்னால் 40% வரை போகணும்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதை காட்டி தான் இவங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. இப்போ
திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா ₹2.73 நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஆனால் கேட்டால் இப்போ அது டென்டேட்டிவ் தான் அவர் சொல்கிறாரு. நான் கேட்ட வரையிலும் ₹2.10 வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மேலே திணிக்கிறாங்க. எனவே அடிப்படையான பிரச்சனை இதை தாண்டிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச வேண்டும். யார் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் வந்து என்னென்ன ஆர்டர்லாம் போட்டிருக்கு, அந்த ஆர்டருக்கும் அதானியினுடைய உற்பத்திக்கும் என்ன சம்பந்தம்? அதானிக்கு 12 ஜிகாவாட் 12,000 மெகாவாட்டுக்கான இந்த அனுமதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அடிப்படையில் கொடுத்தீங்க? எவ்வளவு நிலம் கொடுத்துருக்கீங்க? அந்த நிலத்துக்கு எவ்வளவு கன்செஷன் கொடுத்துருக்கீங்க? இவன்கிட்ட வாங்கின காசு எவ்வளவு? நீங்கள் விற்ற காசு எவ்வளவு? இதனால் உங்களுக்கு நட்டம் எவ்வளவு? இவ்வளவும் வெளிப்படாமல் சும்மா அவர் 2,000 கொடுத்துட்டாரு 2,000 கோடின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த 2,000 கோடி ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. அதாவது அதானியினுடைய டேர்ம்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 15,000 ஏக்கர் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது, நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு 15,000 ஏக்கரை முந்திரா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ரிலையன்ஸுக்கு கொடுக்குறாங்க. டோரண்ட் பவர் வந்து ஒரு சதுர மீட்டர் வந்து ₹6,000. இவங்களுக்கு அதானிக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ₹6,000 விற்கிறாங்க நிலத்தை. இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமாக சொல்லுங்களேன், எவ்வளவு கன்செஷன் கொடுக்கலான்னு? ₹1. அவனுக்கு ₹6,000, இவனுக்கு ₹1. டாட்டாவுக்கு ₹1,800. டாட்டாவை வச்சுக்கிட்டீங்களா கூட டாட்டாவினுடைய விலையில் 1000ல் ஒரு பகுதி தான் யாருக்கு? அதானிக்கு. எனவே அவங்க அள்ளி கூச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்ப்பரேட் சம்பந்தமான பாலிசிஸ் அப்படி தானே இருக்கு. என்ன பாலிசி? அள்ளி கொடுத்துருன்னா அப்போ அதை மாற்றணும் கேட்க போகிறோம். பாலிசினா யார் உருவாக்குனது? ஆகாயத்திலேருந்து அருளி செய்தார்களா? இல்லை, நீ உருவாக்குனது தானையா, நீ மாற்று. இப்போ அந்த போராட்டத்தை நடத்தணும். இது நாட் ஒன்லி அதானி. நீங்கள் இடதுசாரிகளை ரொம்ப அப்படி போகிற போக்கில் அப்படி கையை தட்டிட்டு பலரும் போகிறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா மூலதனம். அதாவது ஒரு 6 ஏர்போர்ட்டுக்கு டெண்டர் போடுறாங்க. அந்த டெண்டரில் வந்து 6 ஏர்போர்ட்டுமே அதானி எடுத்துக்கிறார், இன்க்ளூடிங் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை நாங்கள் ரன் பண்ணுறோம், உன்னையினால முடியலைன்னா அப்படின்னு இங்கே இருக்க எல்டிஎஃப் கவர்மெண்ட்டு கேட்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அது பொதுத்துறை கூடாது, தனியாருக்குங்கிறதுனால சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பகுதி. அடுத்து ஒரு விஷயம் வருது. அதானியே அந்த பிட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அதானிக்கு என்ன இல்லை, அனுபவம் இல்லை. உடனே குளோபல் டெண்டரில் அந்த கண்டிஷனை மாற்றுறாங்க. என்னென்னு மாற்றுறாங்க? அனுபவம் இல்லைனாலும் பண்ணலாம். 6மே அதானிக்கு கிடைக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன எழுதுது? 6ஐயும் கொடுக்குறோம், அவன் சொந்த காசை போட போகிறது இல்லை, பேங்க்கில் தான் வாங்குவான். நட்டம் ஆயிடுச்சுன்னா 6ஐயும் தள்ளுபடி பண்ணுறது பெரிய ரிஸ்க் ஆகும். எனவே 6ஐயும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. இதுக்கு மேலே நிதி ஆயோக் என்ன சொல்லுது? மோனோபோலி கவர்மெண்ட் மோனோபோலியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பிரைவேட் மோனோபோலியை உருவாக்குறது எப்படி அப்படின்னு எழுதுகிறாங்க. இந்த 2 பேரும் சொன்ன பிறகு அதை மீறி 6 ஏர்போர்ட்டும் அதானிக்கு கிடைக்குது. இந்த ஃபினான்ஸ் நிதி அமைச்சகம், நிதி ஆயோக் இந்த 2ஐயும் மீறி முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மோடி ஒரு ஆளுக்கு தானே இருக்கும். இது அங்கே பேசாமல் என்ன பண்ண முடியும்? கென்யாவினுடைய முன்னாள் பிரசிடெண்ட் இப்போ 2 இதை ஸ்கிராப் பண்ணியிருக்காங்கல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு? முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி தான் அதானியை அவர் முதலமைச்சராக இருந்தபோது என்னிடம் அறிமுகப்படுத்தினார்னு சொல்லியிருக்காரு. இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய சொன்னாரா? அது ஒரு பகுதி தான் நமக்கு தெரியும், அடுத்த பகுதி நமக்கு தெரியாது. என்னன்னா அடுத்து அங்கே நாடாளுமன்றத்தில் பிரச்சனையாகுது.
உடனே என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் ஓப்பன் டெண்டர் விடணும். இது ஒரே ஆளுக்கு கொடுத்துருக்கானா, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னோடனே, இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக அதை மாற்றிட்டா இந்த பிரச்சனை வராது. அவங்க அதானிக்கு கொடுத்துட்டாங்க, இந்திய அரசுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு. எப்படி நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்கள் முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி அலைவீங்க? ஒரு ஆள், ஒரு தனி நபருக்கான, நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களை, அதாவது தமிழ்நாட்டு மீனவர்களை பிடிச்சிட்டு போனதை விடுவீங்கன்னு கேட்குறீங்க, போட்டை விடுவிக்க சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. இதையெல்லாம் பேசாத உங்கள் நாக்கு அதானிக்காக போய் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துனா அதை அங்கே கேட்காம எங்கே கேட்குறதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப அட்டூழியம் இல்லையா? இதுக்கு முன்னாடி கேட்டாங்களே, எது? இதுக்கு முன்னாடி அதானி விஷயம் வந்து விவாதிக்கப்பட்டது நாடாளுமன்றம். நீங்க ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், அடிச்சா தான் கறக்கணும்னா அடிச்சு கறக்கணும். நரேந்திர மோடி அதானி விஷயத்தில் அதனால தான் அவர் டென்ஷன் ஆகிறாரு. மஹுவா மொய்த்ரா பேசினா நாடாளுமன்றத்துக்குள்ளிருந்து வெளியே தூக்கி போடுறாங்க, வீட்டிலேருந்து வெளியே தூக்கி போடுறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாதுங்கிறத கொண்டு வராங்க. அதானின்னு சொன்னாலே நீ ஆடுற நீங்கள் பாருங்க, அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அது ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரு சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க, விசாரிக்கணும், போகணும். ஆனால் அதுக்கு முன்னால் சம்பித் பத்ரா வந்து ஏன் ஆஜராகிறாரு? நம்ம ஊரில் சாதாரணமாக கேட்பாங்க, சம்மன் இல்லாமல் ஏன் ஆஜராகிறாயின்னு. ரைட்டுங்க, விசாரணை நடத்துகிறோம், சரி தப்புன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் அந்த வரத்து வர்றீங்க? நீங்கள் ஒரு மீடியாக்காரர் தானே, உங்கள்கிட்ட கேட்குறேன். அதானியினுடைய தம்பி பையன் இருந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாரும் பிடிச்சாங்கல்ல, அதுலேயே என்ன வருது? எதில்? அந்த சார்ஜ்ஷீட்லேயே சார்ஜ்ஷீட்லேயே என்ன வருது? இதை பிடிச்சோம், இதெல்லாம் நடத்துனாங்க, இந்த செய்தி வருது. எது? FBI இதெல்லாம் கைப்பற்றினாங்க செய்தி. ஆடியோலாம் கூட இருக்கு. ஓகே, அதை வச்சிருக்கேன். நான் அந்த ஏரியாவுக்குள்ளேயே போகல. இது அமெரிக்காவில் இப்படி இருக்குன்னா, இந்தியாவில் இருக்க PTI, UNI, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸே கிடையாதா? யூடியூப்புக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல, ஏங்க இந்தியாவில் அது செய்தி ஆகலை? இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த பத்திரிகையிலாவது அது செய்தியாயிருக்கா? எந்த டிவிலையாவது, சேட்டலைட் டிவியில் அது வந்திருக்கா? என்னங்க இது நாடு? நீங்கள் எமர்ஜென்சின்னா உங்களுக்கு அந்த செய்தி கூட வந்து சேராத அளவுக்கு அவங்களால பண்ண முடியுது. அதை நீங்கள் ஃபுல்லாக வாசிக்க என்ன தெரியுது? எனவே நீங்கள் கென்யாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவுக்கு அருந்ததி பட்டாச்சாரியா அவங்க தான் SBIயினுடைய சேர்மனாக இருந்தாங்க. ஒரு லோன் கொடுக்கறதுக்காக அதானியவும் அருந்ததி பட்டாச்சாரியாவும் கூட்டி கொண்டு போய் அந்த நாட்டில் நிலக்கரி எடுக்காதன்னு சண்டை போடுற இடத்துல அங்கேயே வச்சு 5000 கோடி நீங்கள் லோன் கொடுக்குறீங்க. அது யார் காசு? திரும்ப கொடுக்கலைன்னா யார் இது பண்ணுறது? இப்போ நீங்கள், எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது 2000 கோடின்னு வந்தோன்னா ஆளாளுக்கு தத்த காப்பது. 50 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VO கைது, கடுமையான விமர்சனங்களோடெல்லாம் வருது. அவன் 2000 கோடி இல்லைங்க, உங்கள் நாட்டினுடைய இன்னைக்கு அதானிக்கு எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது 2021 கணக்குப்படி 51 ஏர்போர்ட் இந்தியாவில் அதானிக்கு சொந்தம். இவங்க அடிக்கடி சத்ரபதி சிவாஜின்னு சொல்லுவாங்கல்ல, சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் இப்போ யார் பேரில் இருக்கு? அதானி ஏர்போர்ட்டாக இருக்குது. சத்ரபதி அதானி கூட சனியை விற்று தொலை, ஏன் அதில் சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டுன்னு அதானி வச்சுக்கோன்னு சொல்லக்கூடாதா? நீங்கள் இதுக்கு முன்னால் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, அதுக்காக ஒரு கூட்டம் நடக்குது. எங்கே நடந்ததா அஜித் பவார் சொல்கிறாரு? அதானி வீட்டில் நடந்தது. கலந்துக்கிட்டது யார்? ஃபட்னாவிஸ், அஜித் பவார், சரத்பவார் எல்லாரும் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உறுதியாக சொல்கிறேன், ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சராக இருப்பார். ஃபட்னாவிஸ் கார்ப்பரேட்டினுடைய அப்பட்டமான ஏஜென்ட், அவங்கனால ப்ரொபல் பண்ணப்படுகிற ஆள், அவர் தான் இப்போ வருவார். ஸோ பிரச்சனை என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் நிலக்கரி இந்தியாவில் யார் அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்கா? அல்லது மீதி எல்லாரும் விற்கிறத விட அதிகமாக யார் விற்றுக்கிட்டு இருக்கா? அதானி தான். இந்தியாவில் யாருக்கு எண்ணெய் துறப்பன
கான்ட்ராக்ட் அதிகமாக கிடைச்சிருக்கு? அதானிக்கு. நீங்கள் இப்படியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ அதானி என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, அது எவ்வளவு யூடியூப் வச்சுருக்கு, எவ்வளவு தேட்டர் வச்சுருக்கு, சேட்டலைட் டிவி, என்டிடிவி உட்பட எத்தனை டிவி வச்சுருக்காங்க உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இப்படி ஒரு மனுஷன் எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? உங்கள் இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு ஆதார வளங்களையும் அந்த நபர் சுரண்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் விற்கிற எண்ணெய் இருக்குல்ல, தயவு செஞ்சு உங்கள் யூடியூப் சேனலில் சொல்கிறேன், வெவ்வேறு பேரில் வருது. அது என்ன பேரில்? அது தமிழ் பேரில் தான் வரும். ஆனால் எல்லா எண்ணெயும் உற்பத்தி செய்கிற இடம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதான் அதானி நடத்திட்டு இருக்கார். ஏங்க அவன் உங்கள் நாட்டை நரேந்திர மோடி உங்களுடைய கவலைகளை விட அதானிக்கா, யாருடைய பினாமி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை 2013 இருந்து 2014 தேர்தல் வரை எல்லா இடத்துக்கும் அதானியினுடைய பிளேயர்ல தான் நரேந்திர மோடி பயணித்தார். அதானி அதான் எல்லாம். ஏங்க நீங்க அதானியை சொன்னா நீங்க இந்த நாட்டையே அசிங்கப்படுத்துறதா நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எனவே நாடாளுமன்றத்தில் பேசணும், நடு வீதிகளில் பேசணும், வீடுகள் தோறும் பேசணும், வீதிகள் தோறும் பேசணும், கடைகள் தோறும் பேசணும். உண்மையை சொல்ல போனா அதானியும் தொடர்புடையவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அது உடனே பதட்டப்பட வேண்டியதில்லை யாரும். நீங்கள் ஆக்சுவலாக தேசியமயமாக்குற போது வங்கிகள் தேசியமயம், இன்சூரன்ஸ் தேசியமயம், தமிழ்நாட்டில் பஸ்ஸு தேசியமயம், இதெல்லாம் என்னது? அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தீங்க, அவங்க உழைச்சி சம்பாதிச்சிருக்காங்க, இவன் உழைக்காம திருடினது. எனவே அதை பறிமுதல் தான் செய்ய வேண்டும். நன்றி, நன்றி தோழர். ஓகே, நன்றி.